ஒரு ப்ரீமியமான கிச்சன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த கஸ்டமர் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நம்ம டேட்டா வர சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் பார்த்தோம் சைட்டோட ஓனர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ அவரே வந்து எப்படி பண்ணலாம், டிசைன் எல்லாமே வந்து 3D மாடல் எல்லாமே நம்ம கொடுத்தாப்புல. ஸோ வந்து இப்படி தான் வேணும் அவுட்புட் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா கொடுத்தாங்க. நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி நம்ம இதை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லாமே கேட்டிருந்தாப்புல. நம்மளும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கீழே வந்து ஸ்லாப் ஏற்கனவே போட்டுருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்லாப் உடச்சிட்டு ஃபுல்லாக நம்ம பாக்ஸில் பண்ணிடுவோம். அப்போ வந்து கீழே வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு கிரே பேஸில் போவோம். கிரே அண்ட் உடன் கலரில் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்மள சொன்னதால நம்ம கிரே அண்ட் உடன்லேயே வந்து எல்லாமே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சே நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டோம். கீழே ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பு, அதில் ஃபுல்லாக ஓப்பன்ஸு, ஆயில் புல்லோட்டு, அந்த மாதிரி பேஸ்கெட் இடம் போடணும். கஸ்டமருக்கு வந்து டேண்டம் பாக்ஸ் போடணும் அப்படிங்கிற ஐடியா. ஸோ டேண்டம் பாக்ஸே மட்டும் ஒரு 3 டேண்டம் பாக்ஸ் நம்ம இதில் காட்டியிருப்போம். ஃபுல்லாகவே ஒரு 3 டேண்டம் பாக்ஸ் 3 சைஸில் போட்டிருப்போம். சின்னது அவட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி ஒரு 3 சைஸில் போட்டிருப்போம். அதே மாதிரி ஆயில் ப்ளோட் வந்து 2 கேட்டிருந்தாப்புல, 2-3 கேட்டிருந்தா. ஏன்னா அங்கங்கே நமக்கு ஆயில் ப்ளோட்டு அது மாதிரி திங்ஸ் லாங் பாட்டில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இருந்தாப்புல. அதே மாதிரி கார்னர்லாம் வந்து 180 டிகிரி போட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி விக்கெட் பேஸ்கெட், உடன் பேஸ்கெட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டாப் பாக்ஸில் ஃபுல்லாகவே வந்து கிளாஸு, கீழே ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வேணும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் இருக்குன்னா நம்ம இந்த கிளாஸ் மாதிரி திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு பாக்ஸ் வேணும் சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபுல்லாகவே லைட்டிங் செட்டப்போட நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அதை ஃபுல்லாக லைட்டிங் போட்டு கீழே லைட்டிங், டாப் பாக்ஸு கீழே லைட், அதே மாதிரி மேலே உள்ள அந்த கிளாஸ் பாக்ஸ்லையும் ஃபுல்லாக இன்னரில் லைட்டிங் போட்டு பண்ணி கொடுத்தோம். ஒரு உடன் பேஸில் அது இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்க மாதிரி ஒரு கிச்சன் ஒர்க் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ப்ரீ பிளான்டாகவே பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம லைட்டிங்கான வயர்ஸாக இருக்கட்டும், இப்போ ப்ளம்பிங் பைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ப்ரீ பிளான்டாகவே பண்ணிட்டோம் அந்த சைட்டில். ஏன்னா சைட் வந்து டைல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போயிட்டோம். பிளான்ல வந்து எல்லா ஒர்க்கும் போச்சு. ஸோ அதனால வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம என்ன ஃபினிஷிங் எதிர்பார்ப்போமோ அந்த ஃபினிஷிங் வந்து அதில் பக்காவாக வந்துருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே ஒரு லேக் இல்லை, ஒரு வயர் வெளியே வரல. அதே மாதிரி பைப்பிங் ஐட்டமும் கரெக்டாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து எங்கே எது வரணும் அப்படிங்கிறத வந்து நல்லா ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க சைட்டில். கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் மாடல் கிச்சன் பண்ணுற ஐடியா இருந்தால் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வந்து சைட் போயிட்டு இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டா கூட நம்ம வந்து எங்கெங்கே என்ன வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி லைட்டிங்க்கு எங்கெங்கே நமக்கு வயர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கும் நமக்கு வந்து பார்க்குற ஃபினிஷிங் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கறோமோ அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கீழே ஒரு நம்பர்ஸாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நீட்டாக உங்களுக்கு ஐடியா கொடுத்து நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம்.